ஹலோ கைஸ் வணக்கம். வெல்கம் டு டெக் ஆக்ஷன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா, மில்லியனர் ரிவீலிங் ஹவு டு பிகம் ரிச். எப்படி ஒரு பெரிய பணக்காரனாக வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீப்புளை பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி, பிகாம், மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு அழகான ஒரு ஜாபுக்கு தான் போகிறாங்களே. 20,000 30,000 சேலரிக்காக ஒரு ஜாபுக்காக போகிறாங்க. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஜாபுக்கு அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஜாபை வச்சு நம்ம பெரிய ஆளாக வரணும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். நல்ல ஒரு ஆஃபீஸ் உள்ள ஒரு ஒர்க் இருக்கணும். அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஒரு பேங்க்குள்ளயோ ஒரு ஐடி கம்பெனிலையோ இந்த மாதிரி ஒர்க்கிங் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி மில்லியனர்லாம் எப்படி ஃபாஸ்டஸ்ட்டாக மில்லியனர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எப்படி அந்த மாரி ஒரு பெரிய மில்லியனராக ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த வேலைக்கு போகணும், நான் எனக்கு இந்தமாரி ஜாபுக்கு போகணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டார். அவருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாகவே அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி ஒரு நல்ல ஒரு ராக்கெட் நம்ம எப்படி விடலாம், நம்ம நல்ல ஒரு கார் புதுசாக ஒரு இன்னோவேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இருக்குமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நான் படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், படித்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபயரை வந்து நீங்கள் எழுப்ப மாட்டீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு இன்னோவேஷன் இருக்கும். ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. அதே எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருக்கிற இன்னோவேஷனை புதுசாக அவர் கண்டுபிடிச்சுனே இருப்பார். அவர் பணத்தை மட்டும் நோக்கி போக மாட்டார். அவருடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி ஒரு புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணுது, எப்படி ராக்கெட் விடுறதுன்றதை பற்றி தான் இருக்குமே. அவருடைய ரெசிபிக்கும் அவர் ஒரு சமையல் செய்கிறாருனாக்கா, அவர் டிஃப்ரெண்ட்டாக செய்வார். நம்ம சமையல் செய்கிறது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அது எல்லாமே லைக் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம செய்கிறதுக்கும் அவர் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, உடல் உழைப்பு தர மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது படிக்காதவங்க, அதாவது ஒரு கார வேலையாக இருக்கட்டும், அழகாக ஒரு ஊரில் ஒரு 100 நாள் வேலையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்வாங்க. உடல் உழைப்பு தந்து அந்த வேலையை செய்வாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸுங்க. கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அதுமாரி செய்வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, படித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாபு, நான் ஒரு டீச்சராக ஆகணும், நான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக ஆகணும், நான் ஒரு பிஎம் ஆகணும், நான் ஒரு ஜேஆர்ஏ ஆகணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கம்பெனி வச்சு வேலைக்கு ஒர்க்குக்கு போவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குது அந்த ஐடியாவை எடுத்துக்கங்க. அதில் வந்து புதுசாக இன்னோவேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பணத்தை மட்டும் பேஸ் பண்ணி போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் இருக்கிற மைண்ட் செட்டும் நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அவனுடைய ஆட்டிடியூட் வேறு, அவனுடைய மைண்ட் செட் வேறு, அவனுடைய ரிஸ்க் டேக்கிங் பவர் வேறு. அவன் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பான். நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டோம். ஒரு 20,000 சேலரி வந்தாலுமே ஓகே, 20,000 சேலரி ஓகே, ஆஃபீஸில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ பணக்காரன் என்ன பண்ணானாக்கா, அவனுடைய ஐடியாவை இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி புதுசாக இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவனுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுவானாக்கா, அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தா தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் வந்து பெரிய மாஸ்டராகி உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளாக முடியுமே. ஸோ அதே தான் கைஸ், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பணத்தை பேஸ் பண்ணி மட்டும் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக சொல்கிறான், ஒரு டோட்டலி நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாகவே ஆக முடியாது. அந்த பணத்தை மட்டும் நோக்கி நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க. எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பெரிய ஒரு ஆளாக ஆக முடியும் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் பெரிய பெரிய மல்டி மில்லியனர் எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை பெருசாக உருவாக்குவாங்க. அந்தமாரி பெருசாக உருவாக்கும் போது மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக முடியும். இந்த உலகத்தில் ஒரு 3 விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று உடல் உழைப்பு தர மக்கள், இன்னொன்று படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மக்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டாப் லெவல்லேருந்து எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு புதிய ஒரு இன்னோவேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதுசாக நீங்கள் எது உருவாக்குறீங்களோ அந்தமாரி நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் அந்த பெரிய ஃபீல்டில். அதுக்காக நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் கூட இருக்கும். மணி ஐஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதில் சொல்லுவார், என்ன சொல்லுவாருனாக்கா, எல்லோரும் வருஷ கணக்காக மாங்கன்னு உழைக்கிறாங்க, பெருசாக ஒன்றும் அவ்வளோ தூரம் கிடைச்சது போகிறது கிடையாது. ஆனால் நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாக்கா நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்ற மாதிரி அந்த அளவுக்கு கோடியாக இருக்கும். மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும். ஸோ அதே தான் கைஸ். ஆனால் அந்த ஐடியாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு
30 வருஷமா நீங்க ஒரு ஐடியாவ நீங்க வச்சுன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க அத புதுசு புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அதில இருக்கிற ஃபெயிலியர்ஸ வச்சியும் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வெற்றிக்கு முதல் காரணமே அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்றது தான். எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மக்கள்லாம் வந்து எப்படி பெருசு பெருசா இருக்காங்க. எம்.எஸ். தோனி, விராட் கோலி பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு டாப்ல ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க யாரு? புரொடியூசர்ஸ். ஸோ அதுதான். அந்த மாதிரி நீங்க பணம் சேர்க்கணும்னாக்கா, பணத்த போட்டு பணத்த எடுக்கணும். அதே மாரி தான். உங்ககிட்ட ஐடியா மட்டும் இருந்தா போதாது. அந்த ஐடியாவ நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஆட்டிட்யூட் இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கணும். அந்த எபிலிட்டி இருந்தா மட்டும் தாங்க உங்களுக்கு நீங்க பெரிய ஆளா வர முடியும். ஸோ கைஸ் நீங்க எப்படியாவது கண்டிப்பா ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்புறேன். கைஸ் தயவுசெய்து ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா அதுலேருந்து நீங்கள் தயவுசெய்து வெளியே வராதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சர்க்கிளு யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் அதுலேருந்து வெளியே வராதீங்க. அதுவே திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருங்க. ப்ரூஸ் லீ கூட ஒரு கோட்டு சொல்லியிருப்பாரு. 10,000 வித்தையை கற்றவனை பார்த்து நான் பயந்ததில்லை. ஆனால் ஒரே வித்தையை 10,000 முறை பயிற்சி செய்தவனை பார்த்து நிச்சயம் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அந்த கோட்டை ஞாபகத்தை வச்சுங்க. அந்த மட்டும் நீங்கள் ஞாபகத்தை வச்சிங்கனாக்கா, நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆக முடியும். அந்த மாஸ்டர் ஆகிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி பார்த்து தான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்தது. உதயநிதி ஸ்டாலின்ட்டு கழகத் தலைவன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு அந்த அடியை மட்டும் தான் அவர் கற்றுருப்பார். அந்த அடியை அடித்து எதிரில் இருக்கிறவன் செத்துருவான் ரவுடி. ஸோ அதே தான் கைஸ். நீங்கள் அந்த ஐடியா மட்டும் எடுத்துங்க. அதில் ஃபெயிலியர் ஆகும். அதில் ஃபெயிலியர் ஆகி நிறையா தான் கற்றுக்க முடியும். கற்றுக்கின பிறகு நீங்கள் அதில் பெரிய ஒரு மாஸ்டர் ஆக முடியும். எந்த ஒரு ஃபீல்டுலையுமே சரி. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னாக்கா, அவர் உட்லந்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஷார்ட் பிட்ச் பால் போட்டிங்கனாக்கா, அவர் குத்தி போட்டிங்கனாக்கா, அவர் என்ன பண்ணுவார், தூக்கி பின்னாடி அடிப்பார். அதேமாரி தான் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஷாட் இருக்கும். அவங்களுக்கு விராட் கோலி பார்த்தீங்கன்னாக்கா கவர் டிரைவ். அதேமாரி தான் கைஸ். அந்த ஒரு ஷாட்டில் அவங்க மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாஸ்டர் பண்ணது தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பால் போட்டாக்கா எல்லா பாலுமே அந்தமாரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கைஸ். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவோம். அந்த விஷயத்தை நம்ம மாஸ்டர் பண்ணி அச்சீவ் பண்ணிவிட்டு இந்த லைஃப்பில் நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் மூவி பார்க்குறீங்களா, அந்த மூவி வந்து சேடாக பார்க்காதீங்க. எப்பவுமே ஒரு என்ஜாயாக ஜாலியாக இருக்கிற படமாக பாருங்கள். எப்பவுமே ஒரு சோக படம், ஒரு அதிரடி படம், ஒரு சண்டை படம் இந்தமாரிலாம் பார்க்காதீங்க. எப்பயுமே ஒரு ஜாலியாக போதா ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, தளபதி இது சச்சின் படம், பழைய படம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அதில் இருக்கிற மியூசிக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் இருக்கும். நல்ல ஒரு சாங் இருக்கும். கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அந்த பாட்டெலாம் வந்து வேறு லெவல். பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி சைடு, கொடைக்கானல் சைடெலாம் போனீங்கன்னாக்கா அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோவில் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரே ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணுங்கள். அதில் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு ஃபீல்டில் மட்டும் தான் அச்சீவ் பண்ணல. ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணிங்கனாக்கா மற்ற ஃபீல்டில் அப்படியே திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.